இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சில நன்மை நடக்கும் அல்லது தீமைகள் நடக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குமே எந்த விதத்திலும் எனக்கு எந்த பாதிப்பும் வராது என்று இங்கு யாராலும் சொல்ல முடியாது. அது ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, பாதிப்பு என்பது வரும் சமயத்தில் வந்தே தீரும். இதை தெரிந்து கொள்ளத்தான் உங்களுடைய பிறந்த ஜாதகம் மிக முக்கியத்துவமாக உதவுகின்றது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும், குடும்பத்திலையா அல்லது திருமண வாழ்க்கையில் அல்லது தொழில் ஸ்தானத்தில் அல்லது பொருளாதார ரீதியாகவா, எந்த இடத்தில் உங்களுக்கு பாதிப்பு வரும், அந்த பாதிப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களை தரும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காகத்தான். எந்த பாதிப்பு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு வரப்போகுதுன்றதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்களும் நம்மளுடைய ஞானிகளும் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம்தான் இந்த பிறந்த ஜாதகம்ன்றது. இந்த பிறந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பாதிப்புகளை தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு அதற்கு உண்டான எந்தெந்த கிரகத்தின் மூலியமாக எந்தெந்த பாதிப்பு வர வேண்டும் என்று இருக்கின்றதோ அதற்கு உண்டான முறையான நிவர்த்திகளை நீங்கள் செய்து தெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது உங்களுக்கு கட்டாயம் பல நன்மைகளை தெய்வம் தரும். இதற்கு உண்டான இடையூறுகள் என்ன, ஏன் பலர் பலவிதமான தெய்வங்களை வணங்கியும் பல நன்மைகள் நடக்கவில்லை என்பதற்குண்டான காரணத்தை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். உங்களுக்கு பல இடத்துல உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க ஐயா. திருச்சியிலேருந்து. உங்கள் பேருங்க? என் மகளுக்காக ஒரு கார்த்தீஸ்வரி. அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் ரிஷபராசிங்க. கார்த்திகை நட்சத்திரம். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம். என்ன லக்னங்க? லக்னம் என்ன பாப்பா? சரி, என்ன கேள்விங்க? என்ன வயது? என்ன தடப்பட்டு போயிட்டு இருக்குங்க. திருமண வேலை வாய்ப்பு கிடைக்கல. ரெண்டு கேள்வி தாங்க. ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய பெண் ஜாதகத்தில் லக்னம் எங்கன்னு பாருங்க. லக்னத்துக்கு 2ஆம் இடம் லானா அப்படின்னு போட்டுக்கிற இடத்துல இருந்து 2ஆம் இடத்துலையோ அல்லது 7ஆம் இடத்துலையோ கெட்ட கிரகன்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது அல்லது மாந்தி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அல்லது அந்த பாதிப்பு, அதாவது அந்த ராகு கேது இந்த மாதிரி பாதிப்பு இருந்தால் கட்டாயம் அந்த திருமண விஷயங்கள் தடைபட்டு தான் போகும். உங்க குடும்பத்தில் அதே மாதிரி அதாவது யாராவது இதுக்கு முன்னாடி உங்களுடைய, அதாவது நீங்க தானே அந்த பொண்ணுடைய அப்பா, உங்க வகையில உங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ, தாத்தா வர்க்கத்தில், அதாவது இந்த குடும்பத்தில் பிதுர் சாபம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிதுர் சாப குற்றம் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. கட்டாயம் அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல ஏதாவது பார்த்துட்டிங்கன்னா சனி அல்லது செவ்வாய் அல்லது 5ஆம் இடத்ததிபதி 9ல் போய் மறைஞ்சால் கட்டாயம் அந்த குடும்பத்தில் பிதுர் சாப குற்றம் வந்துடும். ஆக அந்த பிதுர் சாப குற்றம் இருக்கா அல்லது குடும்பத்தில் யாராவது எதிர்பாராத திடீர்னு மரணம் ஆயிருக்காங்களான்னு பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதற்குண்டான நிவர்த்தி பண்ணுங்க. அதன் பிறகு குலதெய்வ வழிபாடு முதல்ல உடனடியாக செய்யுங்க. அதை நிவர்த்தி பண்ணிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உடனடியாக திருமணம் கைகூடி வரும். நல்லது நல்லது நல்லது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு இடத்தில் பாதிப்பு வரும் அப்படின்றது கட்டாயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சரி, இதிலிருந்து உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். இதை ஏன் நான் இந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் பல விஷயங்களை இந்த வயதில் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு இப்பொழுது வயது 35 வயது தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வயசில் நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை பார்க்கணுமோ அதையும் பார்த்தேன், எவ்வளோ பெரிய உச்சத்தை பார்க்கணுமோ அதையும் என்னுடைய அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த இடத்தில் பாதிப்பு வரும் என்பதை ஜாதகம் மிக தெளிவாக காண்பிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வது எப்படி, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாதகத்தில் இருக்கிறது அப்படியே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கட்டாயம் அது கிடையாது. ஜாதகத்தில் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு அப்படியே நடக்கணும் அப்படின்னு விதி இருந்திருந்தால் நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய ஞானிகள், நம்மளுடைய அறிஞர் பெருமக்கள் உங்களுக்கு இந்த ஆலய வழிபாடு, தெய்வ வழிபாடு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய முப்பாட்டன் பாட்டன், அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நமக்கு இந்த குலதெய்வம்ன்றதை கட்டாயம் கண்டுபிடிச்சே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் அவனுக்கு வர விதியை, அவங்களுக்கு வர கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு விதி இருந்திருந்தால் இத்தனை தெய்வ வழிபாடுகள் இங்கு நமக்கு கட்டாயம் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்த உடனே அந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் கோயில் குளம்னு நீங்கள் போய் உங்களால் முடிஞ்ச விரதங்கள் இருக்கிறீங்க, உங்களால் முடிஞ்ச வேண்டுதல்கள் வைக்கிறீங்க, உங்களால் முடிஞ்ச பூஜைகள் செய்து உங்களுடைய தேவைகளை உங்களுடைய குறைகளை உங்கள் தெய்வத்திடம் நீங்கள் சொல்கிறீங்க. அது எதற்காக? அதிலிருந்து உங்களை நீங்கள் விடுபட்டு வெளிவந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதை செய்கிறீங்க. இங்கே நிறைய பேர்த்துக்கு பல வழிபாடுகள், எத்தனையோ கோயில் சென்று எத்தனையோ பூஜைகள் செய்து எத்தனையோ இறைவனை வழிபாடு செய்தும் தனக்கு எந்த விதமான நன்மையும் நடக்கவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அதற்கான காரணம் தான் உங்களுடைய ஜாதகத்தின் லக்னத்திற்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம். ஹலோ ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? வண்டலூர்லேருந்து கார்த்திகாங்க சார். யாருக்காகம்மா பார்க்கணும்? எனக்காக தாங்க சார், குழந்தைக்காக. உங்கள் குழந்தை பேருங்க? குழந்தைக்காக இப்போ தான். ஓ, உங்களுக்கு குழந்தைக்காக கேட்குறீங்களா? சரிம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திர லக்னம் என்னம்மா? மேச ராசிங்க சார். சரிம்மா. பரணி நட்சத்திரம் சார். பரணி நட்சத்திரம். லக்னமா தெரியுங்களா தெரியாதுங்களா? அது தெரியாதுங்க சார். சரிம்மா, உங்களுடைய திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது உங்களுக்கு? 2014 சார். 4 years completed சார். 4 years completed. சரிம்மா, ஏதாவது மருத்துவ ரீதியாக செக் பண்ணி பார்த்தீங்களா? நார்மல்னு சொல்லிட்டாங்க சார். கொஞ்சம் நான் ஃபேட்டாக இருக்கேன், அதனால வெயிட் மட்டும் கம்மி பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு காரணம், பெரிய காரணம் கிடையாது அதெல்லாம். மற்றபடி கர்ப்பப்பையில் எதுவும் பாதிப்பு இல்லை, அவருக்கு உங்களுடைய வீட்டுக்காரருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எல்லாமே நார்மல் சார். அதே சமயம் உங்கள் ஜாதகத்தில் அல்லது உங்கள் வீட்டுக்கார ஜாதகத்தில் இந்த லானான்னு போட்டிருக்கும் பாருங்க, அந்த லக்னம்னு போட்டிருக்கோம். அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல கட்டாயம் அசுப கிரகங்கள் இருக்குமா. இந்த குழந்தை பாதிப்புலாம் வர்றதுக்கு பிதுர் சாப குற்றங்கள் மிக முக்கிய காரணமாக இருக்கும். ஆக அந்த பிதுர் சாப குற்றத்தை சரி பண்ணி குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனடியாக வருமா. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நேரில் வந்து அதற்கு உண்டான பயன் பெறுங்கள். சரிங்களா? நல்லதும்மா, நல்லது. என்னை நேரில் சந்திப்பவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, உங்களுக்கு எந்த இடத்தில் உங்களுடைய குடும்பத்தில் எதனால் உங்களுக்கு பிரச்சனை வரும், எந்த தொழில் ரீதியாவோ அல்லது இருக்கிற இடம் ரீதியாவோ அல்லது இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வர்றது, அல்லது 2 தாரங்கன்னு வர்றது, இல்லை திருமணம் தள்ளி போகிறது, தொழில் ஒரு திருப்திகரமாக அமையாமல் தொழிலில் ஏதாவது ஒரு இடையூறு வந்துக்கிட்டே இருக்கிறது, எந்த நாளும் கடன் 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 அப்படின்ட்டு கடன் வாங்கிறது, மற்றும் பலவிதமான பாதிப்புகள் பல இடத்துல பல ரூபத்தில் உங்களுக்கு வரும். ஆக அந்த பாதிப்புகள் எப்படி உங்களை வந்து பாதிக்கும் என்பதை உங்கள் ஜாதகத்தை பார்த்து மிக தெளிவாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் முதல்ல. அடுத்ததாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை மேற்கொண்டு இந்த செய்வினை தீய சக்திகள் அல்லது உங்கள் குடும்பத்தில் இறந்தவர்களுடைய ஆத்மாக்கள் ஏதாவது வந்து உங்கள் குடும்பத்தை பாதிக்குதா, உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்துதா அப்படின்றத சோழி போட்டு பிரச்சனை ரீதியாக கேட்போம். ஏன்னா பிறக்கும் போது இருக்கக்கூடிய உங்களுடைய ஜாதகம் இன்றைய வரை அதே மாதிரி இருக்கா அப்படின்றத பிரசன்னத்தில் தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும். உங்களுக்கு பிறக்கும் போது ஜாதகத்தில் குலதெய்வத்தில் மட்டும் பாதிப்பு இருக்கும், மற்ற பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஆனால் நீங்கள் வளர்ந்த காலகட்டங்களில் உங்களுடைய இன்றைய சூழ்நிலையில் உங்களுக்கு யாராவது செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த செய்வன பாதிப்பு என்ன மாதிரியான இருக்குது, எதனால் இருக்குது, அது எப்படி சரி பண்ணணுன்றதெல்லாம் பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதிப்புகள் குறையலாம் அல்லது அதிகரிக்கலாம். இதை சோழி போட்டு பிரசன்ன முறையில் உங்களுக்கு நாங்கள் பார்ப்போம். சோழி போட்டு பிரசன்ன முறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை பார்த்துட்டு அதன் பிறகு உங்கள் குலதெய்வத்தை எப்படி அழைக்க வேண்டும், அந்த குலதெய்வத்தை எந்த மாதிரியான முறையில் உங்களுக்கு செய்து கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட உங்கள் சாமி இருக்கும், உங்களுக்கு பல நன்மைகளை உங்கள் குலதெய்வம் எப்படி செய்யும்ன்றதை மிக தெளிவாக சோழி போட்டு ஆஞ்சநேயர்கிட்ட பிரச்சனம் கேட்டுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்டே பிரச்சனம் கேட்டுட்டு அதன் பிறகு உங்களுக்கு உண்டான குலதெய்வ வசிய பாதுகாப்பு, குலதெய்வ எந்திர தாயத்து, சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் உள்ளடக்கி உங்களுடைய தேவைகள் என்னவோ அதற்குண்டான முறையான சக்கரங்கள், அதற்குண்டான முறையான மூலிகைகள் போட்டு உங்களுக்கு மிக தெளிவாக செஞ்சு கொடுப்போம். இது நீங்கள் என்கிட்ட நேரில் வந்தால் மட்டும்தான் உங்களால் அதை அடைஞ்சிக்கொள்ள முடியும். என்னை நீங்கள் நேரில் வந்து சந்திக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய அந்த 2 எண்களை குறித்து வச்சுக்கோ.